யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நம்ம மாதிரி வாழ்க்கையில ஒன்றும் வெற்றி அடையாம எதுலையும் சக்சஸ் ஆகாம மனம் ரொம்ப தொய்ந்து நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க கேட்குறீங்க அவனை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமா? ஆமா ஐயான்றீங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இந்த செயின் ஆஃப் தாட் ஒரு பாட்டு எழுதினா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கணும். கண்ணாசம் பட்டேன். மயக்கமா கலக்கமா கொஸ்டின்ஸ் யூ. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமானா நீ ஆமாங்கிறீங்க. வாழ்க்கையில் நடக்குமான்னொடனே அது லிங்க் வருது பாருங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அப்புறம் எப்படியா வாழறது? வாசல் தோறும் வேதனை இருந்தா வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நீ எப்படி வாழறதுன்னு வாடி நின்னதுனால அது உன்னை விட்டுட்டு போறதில்ல. அப்ப எப்படி பின்ன சர்வை பண்றது? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்றான் பாருங்க. 1000 இருக்கும் வாழ்க்கைன்னா வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாடி நின்னா மட்டும் நீ வேதனைப்பட்டா மட்டும் வேதனை ஒன்றை மட்டும் போகாது. பட் ஹவு டு வின் ஓவர் இட்? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். என்னையா நொந்து கிடக்கிறேன், எதையும் தாங்க இதயத்தை, இதயம் எப்படியா எதையும் தாங்குங்கிறான். ஏழை மனதை மாளிகையாக்கு. அதில் என்ன காசு வேணும்? உன்னுடைய மனசை பணக்காரனாக்கிறதுக்கு என்ன தெய்வம் தேவையில்லையே. ஏழை மனதை மாளிகையாக்குன்னா இப்போ நான் எதையும் தாங்குறேன், இதயம் இது என் மனம் மாளிகை மாறி அப்படின்னு நான் ராஜா மாதிரி இருந்தேன்னா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்றது? ஏழை மனதை மாளிகையாக்குன்னு நீ சொல்ற, ஆக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நாளைக்கு நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நீ ஏன்டா அதை உங்க கையில் எடுத்துக்கிற? ஏழை மனதை மாளிகையாக்கு இரவும் பகலும் காவியம் பாடுனா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி. காவியம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பசிக்குது ஐயா. நாளைக்கு என்ன பண்றதுன்னா நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளிச்சு எப்போ பொழுது விடுகிறது, எங்க நிம்மதி தேடுறது? அப்படின்னா உன்னை விட மோசமா எவ்வளவு பேர் இருக்கான். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இது ஒரு அற்புதமான பாட்டு இல்ல? இது ஒரு பைபிள், ஒரு பகவத்கீதை, ஒரு குர்ஆன், எல்லாத்தினுடைய எசன்ஸ் இந்த பாட்டுல இருக்கு.